வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவை திடீரென சந்திக்க சென்ற ரணில். சுமந்திரன் சென்ற கூட்டத்தில் கூச்சல் குழப்பம். நடந்தது என்ன? தமிழின படுகொலைக்கு நீதி கோரி யாழிலிருந்து ஆரம்பமான ஊர்திப்பவனி. கனேடியர்களுக்கு ஹரி ஆனந்த சங்கரி விடுத்துள்ள அழைப்பு. கனடா வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற தமிழ் பெண். தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். கடந்த 13ஆம் தேதி விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு ரணில் விஜயம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் உடல் நலனை பற்றி விசாரிப்பதற்காக ரணில் அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ச அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்த நிலையில் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார். இந்த நிலையில் அவரது நலன் விசாரிப்பதற்காக கடந்த நாட்களாக பல அரசியல்வாதிகள் மஹிந்த வீட்டுக்கு சென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சிக்குள் பல்வேறு குழப்ப நிலைகள் தொடர்ந்து நிலவிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையிலே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் 2025 தமிழரசு கட்சி பல்வேறு உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாநகர சபையிலும் பெரும்பான்மையான வாக்குகளை தனதாக்கியுள்ளது. இந்த நிலையில் திருகோணமலை மாநகர சபையின் மேயர் தெரிவிக்கான தமிழரசு கட்சி கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழரசு கட்சியின் முக்கிய கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் குழப்ப நிலை இடம்பெறுவதைப் போல நேற்றைய கூட்டத்திலும் கலந்துரையாடல்களுக்கு இடைநடுவே குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக யாழ்ப்பாணம் நல்லூர் தியாகதீபம் திலிபணி நினைவிடத்திலிருந்து நேற்றைய தினம் புதன்கிழமை ஊர்திப்பவனி ஒன்று ஆரம்பமாகியது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊர்திப்பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம் இறைமை சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஹரி ஆனந்த சங்கரி பதவியேற்றுள்ள நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை நான் பெருமையுடன் பணிவுடனும் ஏற்றுக்கொள்கின்றேன். டேவிட் மக்கிண்டியின் சிறந்த பணியை அடித்தளமாக கொண்டு மேலும் கட்டியெழுப்ப ஆர்வமாக உள்ள அதேவேளை எமது சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் வெறுப்புணர்வு குற்றங்களுக்கு எதிராக போராடுவதற்கும் கனேடியர்களை நாளாந்தம் பாதுகாப்பு முகாமை அமைப்புகளை பலப்படுத்தவும் நான் உறுதி பூண்டுள்ளேன். முடியரசு பழங்குடிகள் உறவு மற்றும் நீதி அமைச்சுகளில் ஏற்பட்டு அர்த்தமுள்ள முன்னேற்றம் குறித்து நான் உண்மையான பெருமிதம் கொண்டுள்ளேன். பழங்குடி பங்காளிகளுடன் இணைந்து செயற்பட்டு பலமானதும் மதிக்கப்படுவதுமான உறவுகளை கட்டியெழுப்ப மேலிணக்கத்தை முன்னகர்த்தி மேம்பட்ட எதிர்காலத்துக்கான அடித்தளத்தை நாம் கட்டியெழுப்பியுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் புதிய வெளியுறவு அமைச்சராக இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்து அனிதா ஆனந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். கனடாவின் வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டதில் நான் பெருமைப்படுகின்றேன் என பதவி பிரமாணத்தின் பின் அனிதா ஆனந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் பாதுகாப்பான மற்றும் நியாயமான உலகத்தை உருவாக்க பிரதமர் மார்க் கார்னி மற்றும் உங்கள் குழுவுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என்றும் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.